தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழமை கட்சிகளுடைய கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அடுத்தடுத்து இது நடத்த இருக்கக்கூடிய இந்த கூட்டணி நிகழ்த்த இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி விளக்கும் பதிவாக இது அமைகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கூட்டணி ஆட்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி ஆட்சிதான் அமைக்கப் போகிறோம் என்று அவர்கள் அறைகூவல் விடுத்த பிறகும் கூட அந்த கட்சிக்கு தாவேக்கவை நோக்கி யாரும் வரவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் கால மாற்றம் அல்லது மக்கள் அளித்த தீர்ப்பு அல்லது அரசியல் சூழ்நிலை இதெல்லாம் புரட்டி போட்டு அவர்களுக்கு 108 இடங்களை பெற்றுத்தந்தது. இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தாவேக்கவை நோக்கி வரத் தொடங்கியதை நாம் பார்த்தோம். ஸோ இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய முதல் கூட்டம் இன்று மாலை, அதாவது ஜூலை 1ஆம் தேதி இன்று மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறது தான் அறிவிப்பு. அப்போ இந்த கூட்டத்தில் தாவேக்க தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கின்றது, அதே போன்று மதிமுக பங்கேற்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் IUML பங்கேற்கிறாங்க. இடதுசாரிகளை பொறுத்தளவில் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல். விஜய் அவர்களை நேரில் சந்தித்து இதற்கான விளக்கத்தையும் கொடுக்க இருக்கிறாங்க. மிக முக்கியமானதாக இந்த கூட்டம் ஏன் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னதுதான், கூட்டணியில் உங்களுக்கு வாய்ப்பு, அதிகாரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு, கூட்டணியில் உங்களுக்கு வாய்ப்பு என்பது சொல்வதை விட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை விழுப்புரத்தில் தன்னுடைய முதல் மாநாட்டில் அவர் சொல்றாரு. யாரும் வரல. அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் நடக்குது, எதுவுமே நடக்கல. இப்போது வெற்றிக்கு பிறகு சில காரணங்களை சொல்லி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து எடுத்த அந்த முயற்சிகளின் பலனாக இந்த கூட்டணியில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒரு வகையில சரிதான். ஏன் இந்த முதல் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக, ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எப்போதுமே இருந்தது இரு துருவ அரசியல் என்று சொல்லக்கூடிய திமுக தலைமையிலான ஒரு அணி, அதிமுக தலைமையிலான அணி. இதற்கு அடுத்து எந்த ஒரு அணியும் வெற்றி பெற்றதாக சமீபகால அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் இல்லை. ஒன்று அதிமுக அணி வெற்றி பெறும் அல்லது திமுக அணி வெற்றி பெறும், மாறி மாறி அது நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர்ந்து 2 முறை வெற்றியை பெற்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இரு கழகங்களை தவிர்த்து ஒரு புதிய அணி இப்போது கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் இப்போ கூட்டணி ஆட்சி நடைபெறுது நம்ம சொன்னாலும் கூட இது வெற்றிக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு கூட்டணி. ஆனால் இப்போது உருவாக்கப்படுவது, இப்போது கட்டமைக்கப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். 2 கழகங்கள் இல்லாத ஒரு கூட்டணி இப்போது கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு அஃபீஷியலா வந்து சேர்ந்தாங்க அப்படிலாம் இல்லை என்ற அடிப்படையில் இல்லாமல், இது ஒரு புதிய ஒன்றாக அடுத்தடுத்த தேர்தலை கணக்கில் வைத்து, உள்ளாட்சி தேர்தலை கணக்கில் வைத்து, அடுத்து நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் வைத்து, இன்னும் சொல்லப்போனால் அது அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள், இவை எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைக்க தாவேக்க திட்டமிட்டு இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, IUML, மதிமுக, VCK இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த 5 ஆண்டுகள் தொடர்வதற்கு எங்களுடைய ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் பல வடிவங்கள்ல எழுத்துப்பூர்வமாகவும் சரி, பல்வேறு உரையாடல்கள் மூலமாகவும் சரி, செய்தியாளர்கள் சந்திப்புகள் மூலமாகவும் சரி, அறிக்கைகள் மூலமாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். லேட்டஸ்ட் மதிமுகன்னு வச்சுக்கோங்களேன். எனவே இவர்கள் எல்லோரும் திமுகவில் இருந்தவர்கள், திமுக அணியில் இருந்தவர்கள் அப்படிங்கிறதா முக்கியம். அப்போ திமுக அணி அல்லது திமுக கூட்டணியுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. தேமுதிக அங்க இருக்கிறாங்க. அதே போன்று இஸ்லாமிய கட்சிகள், அதாவது IUML தவிர்த்த இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் திமுக அணியில் இப்போ இருக்கிறாங்க.
இந்த பக்கம் வாங்க அதிமுக அணியை பொறுத்தளவுல என்ன நிலைமை அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பாஜக, அதிமுக அணி. அவர்கள் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு பெரிய உரையாடல்களை பெரிய அளவுல அவங்க நிகழ்த்தல அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த கூட்டணி அந்த சந்திப்புகள் அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து பெரிய அளவில் நடக்கல. இன்னும் சொல்லப்போனா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒவ்வொருவராக விலகி கொண்டிருக்கிறார்கள். திரு ஜி கே வாசன் விலகலை அறிவித்தார். திரு ஜான் பாண்டியன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகலை அவர் சொன்னார். பாமக இன்னும் சரியா சொல்லல. அவர்களை பொறுத்தளவில் வெளிப்படையாக எதையும் தெரிவிக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தாவேகோவோடு இணக்கமான ஒரு போக்கை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு பொறுத்தளவு பகுப்பாய்வு அந்த ஆய்வு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றதற்கு பெரிய ஆதரவு அவங்க தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டுறாங்கன்னா நிச்சயமா காட்டுறாங்க. அறிக்கைகள் மூலமாக திரு அன்புமணி தொடர்ந்து அந்த வலியுறுத்தல்களை செய்து கொண்டிருக்கிறார். குறைபாடுகள் அல்லது சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பல்வேறு துறைகள், நம்ம கல்வித்துறை ஆகட்டும், அவருடைய அறிக்கைகள் ரொம்ப டீட்டெயிலாக இருந்துகிட்டே இருக்கு வழக்கம் போல. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த அணியில் வருகிறார்களா அப்படின்னு சொன்னா அதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஏன்னா விசிக அங்க இருக்கு. ஏன்னா விசிக பல முறை தெளிவுபடுத்துறாங்க, பாமக இருக்கிறதுல நாங்க இருக்க மாட்டோம், அவங்க அங்க இருந்தாங்கன்னா அங்க இருந்தாங்க வெளியேறிடுவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. அது எல்லாமே காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இல்லை. இனி வரலாம் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் இப்போதைக்கு இதுதான் நிலைமை. அப்போ அதிமுக அணியை பொறுத்தளவுல ஒரு பெரிய கூட்டணி என்ற அளவுல எதுவுமே இல்லாத பெரிய சூழல். திமுகவிலையும் தேமுதிக தவிர்த்து பெரிய கட்சிகள் அல்லது அடுத்த நிலையில் உள்ள கட்சிகள், தேமுதிகவையே வந்து பல விமர்சனங்கள்லாம் சொல்றாங்க, பெரிய கட்சிலாம் ஒன்றும் இல்லைங்கிறது அந்த வாக்கு சதவீத அடிப்படை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கு அந்த அணி எப்படிப்பட்ட அணியாக இதெல்லாம் இருக்கு. ஸோ இவர் கட்டமைக்கக்கூடிய அணி. ஸோ அரசியல், தமிழக அரசியல் சூழல்ல மிக முக்கியமான கட்சிகளை ஒருங்கிணைத்த ஒரு கூட்டணியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கூட்டத்தை அவர்கள் இங்கே இன்று நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இது வந்து அடுத்தடுத்த தேர்தல்களை சந்திக்கக்கூடிய நோக்கத்தோடு மிக திட்டமிட்டு நகர்த்தக்கூடிய ஒரு கூட்டம் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது எந்த ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா, ஏன்னா இவர்கள் நான் முன்பு சொன்னது போல திமுக அணியில் தொடர் வெற்றியை குவித்த கட்சிகள். அப்ப அதெல்லாம் இந்த பக்கம் வரும்போது இவருடைய வாக்கு வங்கி ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணிக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து உயர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், தப்பான டிசிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போனா அந்த வாக்கு வங்கி வருமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அது வேறு. நம்ம சொல்றது இந்த அர்த்தமேட்டிக் கால்குலேஷன் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய கட்சி, ஒரு புதிய ஆட்சி, ஏற்கனவே இருந்தவர்கள், வெற்றி கூட்டணியில் இருந்தவர்கள் இந்த பக்கம் வந்தனால ஏற்படக்கூடிய ஒரு பிளஸ், இதெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை தருகிறது. இந்த கூட்டத்துல நாம் கேள்விப்பட்டவரையில் முக்கியமாக இந்த அணிக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது அதில் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஏதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது தாவேக அணி அப்படிங்கிற மாதிரி இல்லாம தாவேக அணி அப்படின்னு நம்ம சொன்னா அதற்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு அது போல நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு அணியை ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கான ஒரு முக்கியமான பேர் ஒன்று, தேசிய ஜனநாயக கூட்டணி இப்படி சொல்றோம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அங்க அவங்க சொன்னாங்க. அதே போன்று இங்க தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொன்ன மாதிரி இதற்கு ஒரு பெயர் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பெயராலேயே அது அழைக்கப்பட வேண்டும். அந்த பெயரை மக்கள்கிட்ட வந்து முழுமையா கொண்டு போகணும், ஒரு நம்பிக்கைக்குரிய அணியா மாற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விவாதம் இங்கு இடம்பெற போகிறது. எனவே அந்த பெயர்ல இந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற அந்த விஷயம் நிச்சயமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. மதச்சார்பற்றங்கிறது நம்ம முக்கியமான ஒரு கொள்கையாக இதை எடுத்து நம்ம செயல்படுத்தணுங்கிறதால அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பார்வையும் அவங்களுக்கு இருக்கு. இதை தாண்டி அவர்கள் சில வியூகங்களை வகுப்பதற்கு இந்த கூட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். அடுத்தடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான பல முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்கள் இதை வடிவமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி அவர்கள் மனதில் இந்த திட்டம் இருக்கானதில் என்ன திட்டம் அப்படின்னா, ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை வகுத்தால் இந்த கூட்டணிக்கு நல்லது அப்படிங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கிறது. நம்முடைய பார்வை அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டணி எப்பொழுதும் அமைகின்ற பொழுது, ஏன்னா வேறுபட்ட சிந்தனைகள், நீங்க மக்கள் நலன் நீங்க சொல்லுவாங்க, எல்லா மக்களுக்காக தான் எல்லா கட்சியும் எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட அடிப்படையில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்த ஒரு பண்பு இருக்கு, ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்குது. இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு 5-6 கட்சிகள் சேரும் பொழுது நிச்சயமாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி தாவேக, தமிழக வெற்றி கழகம்,
தலைமை உருவாக்கி அந்த அடிப்படையில அவர்கள் இந்த கூட்டணியை ஆட்சியை அந்த கூட்டணி அரசை நகர்த்தினார்கள் அப்படின்னு சொன்னா அதிக வெற்றிகளை பெற வாய்ப்பு இருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறது நாம் ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த திட்டத்துல விசிக சொல்லக்கூடிய சில யோசனைகள் பரிந்துரைகள் இடம்பெறும். IUML உடைய விஷயங்கள் அதுல இருக்கும், காங்கிரசினுடைய விஷயங்கள் இருக்கும், மதிமுகவுடைய விஷயங்கள் இருக்கும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த முதன்மையான நோக்கங்களும் இருக்கும். ஸோ எல்லாம் சேர்கின்ற பொழுது இது காமன் குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டமாக அது உருவெடுக்கின்ற பொழுது மக்களுக்கும் அது பயனுள்ளக்கூடிய ஒரு வகையில் அமையக்கூடும். எனவே அந்த முடிவை இந்த கூட்டத்தில் அவர்கள் எடுத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த கூட்டத்தை பொறுத்தளவிலே தவைக்க நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்தளவிலே நாம் தொடக்கத்தில் சொன்னது போன்று அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம், 2 கழகங்கள் இல்லாத ஒரு புதிய கூட்டணி அரசு இங்கு உருவாகிவிட்டது. ஆனால் அதை நிலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் வரும் நாட்களில் எப்படி பயணப்பட போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.